வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு Q&A செஷனில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கில் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இருக்கிற குளோபல் ஃபேக்டர்ஸ் சரி இந்தியன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ஃப்ளக்சுவேஷன் இன்னும் 6 மந்த்து கூட கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சில ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது ஐடிசியும் பஜாஜ் ஆட்டோவும் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் ஸ்டாக் ஸ்பிளிட் பிளஸ் போனஸ் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெக்கார்ட் டேட் எப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸையும் டிசிஎஸையும் ஒரு அட்ராக்டிவான லெவலுக்கு வருமா, எப்போ ஆவரேஜ் பண்ணலான்ற மாதிரி கேட்டிருக்காரு. குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஃபார்மா செக்டரில் நாட்கோ ஃபார்மாவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமான்ற மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ இவர் கேட்டிருக்கிற இந்த ஸ்டாக்ஸை பற்றி மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஐடிசியோட ரிசல்ட்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்துருந்துச்சு. நியூட்ரலான ரிசல்ட்ஸ் தான். ஸோ எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்துச்சு. பேப்பர் போர்டிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டியும் பர்ஃபார்ம் பண்ணல. சிகரெட் பிஸ்னஸ் மட்டும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்குது. ஸோ அதனால இதை அக்குமுலேட் பண்ற அப்படி இருந்தா நீங்க உங்களோட ஆவரேஜ் பிரைஸ், அதாவது நீங்க பை பண்ணி வச்சிருக்கிற பிரைஸுக்கு கீழே போகுது அப்படின்னா நீங்க மினிமமான அமௌண்ட்ல இதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது எக்ஸலண்டான ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ண ஸ்டாக்ஸ் தான். கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட்டும் போனஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நமக்கு 10 ஸ்டாக் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டரில் ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக இருக்குது. மெயினாக ஆட்டோ செக்டர்ஸில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தாலும் கொஞ்சம் கடன் ஜாஸ்தி இருக்கும். அந்த வகையில் பஜாஜ் ஆட்டோஸ் ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது. நல்ல ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது. டாலர் ரெவன்யூ வர்ற கம்பெனியாக இருக்கிறதுனால இதோட வேல்யூஷன் கொஞ்சம் எப்பயும் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா செக்டரில் டாப் 5ல வரல அப்படின்னாலும் இது மீடியம் டேர்மில் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியாக தான் வருது. நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய லீகலான இஷ்யூஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு பாசிட்டிவான தீர்ப்பு ஏதாச்சும் வருது அப்படின்னா அப்போ இமீடியட்டாக இது ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் நெகட்டிவாக போச்சு அப்படின்னா அப்படியே டவுன் ஆகும். அதனால நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால இந்த ஸ்டாக்கு நல்லா கரெக்டாக இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் லீடராக இருக்கிற 2 கம்பெனிஸ் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இது ரெண்டுமே எக்ஸலண்டான கம்பெனி தான். லாஸ்ட் வீக் வீடியோவில் கூட டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னோட லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸில் இந்த 2 ஸ்டாக்குமே இருக்குது. பர்டிகுலராக டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் எக்ஸலண்டான டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக இருக்குது. நல்ல ஒரு லாங் டேர்மில் க்ரோத் ஓரியன்ட் ஸ்டாக்காகவும் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் இன்னும் நெக்ஸ்ட் வரப்போகிற 1 இயர்ஸ் ஐடி செக்டரோட க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால இந்த ஸ்டாக்ஸ் இன்னுமே கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணதில்லை, ட்ராக் பண்ணது கிடையாது. இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. மேபி இப்போ ஒரு சில செக்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வரப்போகிற செக்டர் ரொட்டேஷனில் ஃபார்மா செக்டர், பேங்கிங் செக்டர், எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனிஸ் இப்போ ஃபார்மா கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லீடராக இருக்கிற சன் ஃபார்மா, டிவிஸ் லேப், டாக்டர் ரெட்டி, சிப்லா, லூபின் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லதா இருக்கும். ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்கிற ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, கோட்டாக், ஆக்சிஸ் இந்த மாதிரி மார்க்கெட் லீடராக இருக்கிற ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதோட ஃபியூச்சர் க்ரோத் எக்ஸலண்டாக இருக்கும். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி, கோத்ரேஜ் கன்சூமர், நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டாடா கன்சூமர் இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான ரிசல்ட்ஸாக வராதனால நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இமீடியட்டாக ரிட்டர்னை கொடுக்கல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் வரப்போற செக்டர் ரொட்டேஷன் சரி அகாடமிக் இயர்ல வரப்போற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல இந்த 7 ஸ்டாக்ஸ்ல ஒரு 5 ஸ்டாக் என்னோட ஹோல்டிங்ஸ்ல வச்சிருக்கிறேன். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி, பஜாஜ் ஆட்டோஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இது நான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கம்பெனிஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா கரெக்ட் ஆச்சு அப்படின்னா லம்சம் மோடில் கூட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ்ஐபி பெருசாக கிடைக்கிறதுல எப்பப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த டைமில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலான அனாலிசிஸ் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. நெட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ ஃபார்மாவுக்கு 31 இருந்தாலும் இந்த கம்பெனியோட பிஇ 8 இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவங்க லீகல் ஃபேக்டர்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 16,000 கோடிக்கு பக்கமாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.03 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கடன் இல்லாத கம்பெனி. இது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் பார்க்கணும். அதர்வைஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமும் அப்பப்போ இவங்களோட ரிசல்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து இதில் கன்சிடர் பண்ணல. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணணும், சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா லார்ஜ் 5 கம்பெனிஸ் நம்ம ஃபார்மா கம்பெனிஸை டிஸ்கஸ் பண்ண மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நல்ல ரிட்டர்னாக பார்க்கணும் அப்படின்னா நெட்கோ ஃபார்மாவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இதை பெருசாக கன்சிடர் பண்ணது கிடையாது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 19 இருக்குது, கம்பெனியோட பிஇ வந்து 13 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட கடனும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 கோடி தான் இருக்குது. இது வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனியாக இருக்கிறதுனால இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் இதோட குவாலிட்டியான ப்ரைவேட் செக்டர் ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டராக இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து நேர்காவும் குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கன்சிடர் பண்ற ஐடியா இல்லை. இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல தேவையே இல்லை. இதெல்லாம் வந்து மார்க்கெட் லீடர். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னுமே இப்போ வரப்போற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வாங்கி வச்சிருக்கிற பிரைஸை விட கம்மியான பிரைஸ்ல இருக்குது அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி இதை வந்து நீங்க பல்கா வாங்காம ஒரு 2 ஸ்டாக் 1 ஸ்டாக் இந்த மாதிரி நீங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதர்வைஸ் பஜாஜ் ஆட்டோவும் பஜாஜ் ஃபினான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் தான். இந்த பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களோட ஹோல்டிங்ஸில் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அதர்வைஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் கிடைச்சிச்சு இந்த ஸ்டாக் பேஸில் ஏதாவது நியூஸ் வந்து அப்படின்னா அந்த டைமில் வந்து கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸில் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஐடிசி இது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் மேபி 2 இயர்ஸ் கூட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அதர்வைஸ் ஐடிசியை வந்து நார்மலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. கோல்டு இடிஎஃப்பும் கோல்டு பீஸும் ரெண்டுமே ஒன்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ கோல்டு இடிஎஃப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அதில் ஒரு கம்பெனி நிப்பான் இந்தியாவோட தான் கோல்டு பீஸ். ஸோ கோல்டு பீஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டரான ஸ்கீம் தான். முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் இப்போ இருக்கிற ஃப்ளக்சுவேஷனில் லார்ஜ் கேப் கம்பெனிஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்கலாம், ETF வழியாக வாங்கலாம், டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம், சாவரின் கோல்டு பாண்ட் வாங்கலாம். லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாக சாவரின் கோல்டு பாண்ட் வந்து RBI வந்து நியூ பாண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற வகையில் இப்போ இருக்கிறதுல வந்து ETF கன்சிடர் பண்ணுறது பெட்டரான வியூவாக இருக்கும். கோல்டை பேஸ் பண்ணி இருக்கிற பிஸ்னஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கம்பெனிஸ் இருக்குது. இப்போ டைட்டன் இருக்குது, கல்யாண் இருக்குது, தங்கமயில். இது வந்து ஸ்டாக் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனா இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம். கோல்டு லோன் கம்பெனிஸ்னால் முத்தூட் இருக்குது, மணப்புரம் இருக்குது. இதுவுமே வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸில் வருது. இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா டைரெக்டாக வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பதிலாக கோல்டு ETF வந்து கன்சிடர் பண்ணலாம். கோல்டு ETF பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தாவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் வந்து நிப்பான் கோல்டு பீஸ் பெட்டரா இல்லை டாடா கோல்டு வாங்கலாம் அப்படின்னு. ETF பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா கம்பெனியோட ETFும் வந்து ஒன்றா தான் இருக்கும். அதில் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது ட்ராகிங் எரர் எவ்வளோ இருக்குது, வால்யூம் ஆஃப் எரர் இதை மட்டும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்கணும். மேக்ஸிமம் இது எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா வால்யூம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டாடா கோல்டை பொறுத்த வரைக்கும் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுனால இதோட வால்யூமும் சரி மார்க்கெட் கேபிட்டலும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அப்படி இருந்தால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கோல்டு பீஸ் வந்து பெட்டராக இருக்கும். கோல்டு பீஸோட பிரைஸ் வந்து இப்போ நல்லாவே அப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இருக்கிற குளோபல் ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி இல்லை இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கிற மாதிரி ஐடிசி, இன்ஃபோசிஸ்,
TCS. இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். TCSல இன்ஃபோசிஸ்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாட்கோவில் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்னை பார்க்கலாம். மேபி இது வந்து ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பெனிஸாக இருக்கும். பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டான கம்பெனிஸ் தான். ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா வேல்யூவேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸை முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணுவேன். நீங்கள் யோசிச்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. செக்டர்ஸ் வைஸ் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்மா செக்டர், FMCG செக்டர், பேங்கிங் செக்டர் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கூடவே வந்து அடிஷ்னலாக கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டெசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.